மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஸ்கில்லிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், நம்மளுடைய தப்பாக ஒரு எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், தப்பாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஃபீலிங்ஸை எப்படி உருவாக்குது, அந்த ஃபீலிங்ஸ் தப்பானால நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தாட், ஃபீலிங், பிஹேவியர் இது எப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கு, அது எப்படி அதில் வந்து மீள்றது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதை தான் வந்து கோக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, சிபிடி தெரப்பியில் வந்து இந்த அடிப்படையில் தான் அதை வந்து டீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு லேடி வந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் இந்த டைம்லாம் ஃபங்க்ஷன் டைம்லாம் வந்தாவே எனக்கு வந்து ரொம்ப பயம் பதட்டம்லாம் வந்துடுதுங்க. ரொம்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுக்குமே போக முடியல. ஃபங்க்ஷனில் வந்து நிறைய பார்ட்டிஸ் நடக்கும். நிறைய வீடுகளில் வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டி, பொங்கல் பார்ட்டி, அந்த டைமில் பல பார்ட்டிகள்லாம் வரும். எனக்கு வந்து அதில் போகும்போது ரொம்ப வந்து போகவே முடியாமல், அட்டெண்ட் பண்ணவே முடியாமல் இருக்கும். அதனால் வந்து பெரிய வீடுகளில் எங்கள் வீட்டிலே பெரிய சண்டைகள் வர்றதுனால எனக்கு கணவனுக்கும், அதனால் வந்து என்னால் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு சண்டை எந்த அளவுக்கு போணுச்சுன்னா, டிவோர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து எங்களுக்குள்ளே ஒரு சண்டை போகும். அதனால் எனக்கு ரொம்ப வாழ்க்கையே ஃபியூச்சர் பாதிக்கப்பட்டுருமோங்கிற பயம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு உருக்கமாக வந்தாங்க. அது நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப சொல்லும்போது ரொம்ப ஒரு எங்களுடைய இதனால் எங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை பாதிக்குது, எங்களுடைய உறவுகளில் வாழ்க்கை பாதிக்குது. அவங்க வந்து பெரிய குடும்பம். என் கணவன் வீட்டில் அவங்க வந்து எல்லா சொந்தக்காரங்களாம் வருவாங்க, பல பார்ட்டிஸ் நடக்கும், அடிக்கடி அவங்க சந்திப்பாங்க. ஆனால் என்னையால் வந்து அதை வந்து ஒரு ஈஸியாக போய் அட்டன் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப ஒரு மனதில் கஷ்டமாக இருக்குது, அது முடியல. இதனால் வந்து எனக்கு பல உறவுகள்லேயும் பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போது அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்டேன், சரி ஒரு சின்ன சின்ன விஷயமா அதை பிட்டாக வந்து அனலைஸ் பண்ணி கேட்கும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு வந்து அவங்கள போல் மாடர்னாக ட்ரெஸ்லாம் பண்ண தெரியல. வர்றவங்க வந்து நல்ல மேக்கப்பு அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வருவாங்க. நான் அப்படி பழகுனது இல்லை நான். அதனால் எனக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது அங்கே போகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதனால் வந்து என்னை எல்லாம் ஒரு தாழ்வாக நினச்சிருவாங்களோ, என்னை வந்து ஒரு மோசமாக நினச்சிருவாங்களோ, அப்படி எல்லாமே என்னை வந்து ஒரு ஏளனமாக பார்க்குற அப்படி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அவங்களுக்கு நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அதாவது ஒரு விஷயம் எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து அதை பார்க்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது. அவங்க வந்து உங்களை ஏளனமா பார்க்குறாங்களோ, நல்லா பார்க்குறாங்களோ, அழகாக பார்க்குறாங்களோ, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த தாட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அவங்க சாதாரணமாக பார்த்தாலுமே அவங்க நம்மளை மோசமாக தான் பார்க்குறாங்க, நம்ம அழகாக இல்லைன்னு பார்க்குறாங்க, நம்ம மாடர்னாக இல்லைன்னு பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் அப்படி ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ளே உருவாக்கியிருக்கீங்க. அப்படி உருவாக்குற தாட்னாலவே பல பேர் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு நல்லா தான் இருக்கீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு அந்த தாட்டுனால வந்து உங்களை அதிகமாக மற்றவங்க அப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் வந்து உங்களுக்குள்ளே அதிகமாக உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அந்த தாட்டை வந்து நீங்கள் மாற்றணும். அவங்க அப்படி உண்மையாகவே அவங்க ஏளனம் பார்த்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஏளனம் பார்க்குறேன்னு சொன்னால் அது அவங்களுடைய கண்ணோட்டம். நீங்கள் வந்து அதுக்காக கவலைப்பட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் மாற்றுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மாற்றாதெல்லாம் உங்களுடைய விஷயம், அது ஒரு சைடு இருந்தாலும் உங்கள்ட்ட அந்த தாட்டு, அதீத தாட்டு வந்து உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்கை உருவாக்குது. பயம், பதட்டம், ஒரு வெக்கம், ஒரு தாழ்வு மனப்பான்மையெல்லாம் உருவாக்குது. அதனால உங்களுக்கு வாழ்க்கையிலையும் பிரச்சனை வருது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது பல நேரங்களில் வந்து நம்மளுடைய தாட்டு வந்து தப்பாக பண்ணி நினச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கேற்ற அப்படியே வந்து நம்மளுடைய ஃபீலிங்ஸ், பிஹேவியர்லாம் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் ஒருத்தர் போயிட்டு இருக்க ஆள் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்களுடைய இன்னொரு நண்பர் வந்து ஹாய் அப்படின்ட்டு போகிறான்னு வைங்களேன். அதை வந்து ஒரு ஆள் வந்து சாதாரணமாக நினச்சிக்கலாம். ஓ, நம்ம ஃப்ரெண்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை சாதாரணமாக எடுத்துகிட்டு சாதாரண போயிடலாம். அதே உள்ள இன்னொரு ஆள் கூட போன இன்னொரு ஆள், நம்மளை ஏளனமாக ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்டா, என்ன அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அவனுடைய அந்த தாட் பேட்டர்னில் தப்பாக நினச்சதுனால அவனுடைய உறவுகள்லையே கூட அதுக்கு நான் எதுக்கு நீ அவங்க கூட பேசணும், நான் எதுக்கு அவங்க கூட மதிப்பு கொடுக்கணும், நான் அடுத்த டைம் பார்க்கும்போது நான் அவனை கண்டுக்காம போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த தப்பாக நினச்ச தாட்டுனால அவர் வந்து இவருடைய லைஃப் ஸ்டைல், இவருடைய தாட் பேட்டர்ன், ஃபீலிங்ஸ்லாம் வேறு மாதிரி ஆகி இவருக்கும் அவருக்கும் உள்ள உறவு மோசமாக ஆகி போகும். அதேபோல் இன்னொரு ஆள் வந்து பாசிட்டிவாக அது தப்பாக நினைக்காத ஆள், அவரு எப்போவுமே கேஷுவலாக நடந்துகிட்ருக்கும். ஆனால் அவர் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை, செஞ்ச ஆக்ஷன் வந்து ஒரே ஆக்ஷன் தான். இவரை வந்து பாசிட்டிவாக மாற்றி பாசிட்டிவாக நினைக்க வச்சுருக்குது, இன்னொருத்தரை வந்து நெகட்டிவாக நினச்சி வச்சுருக்குது. அப்படி அந்த தாட்டு வந்து எவ்வளவு இதாக மாற்றுது பார்த்தீங்களா? அதே போல் தான் பல விஷயங்கள் நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதாகட்டும், நம்ம சக்ஸஸ் ஆகிறதாகட்டும், ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுறோம், இது போல் பல கோணங்களில் பார்த்தாலுமே நம்ம எப்படி அந்த தாட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நெகட்டிவை புறக்கணிச்சிட்டு பாசிட்டிவாக அதை மாற்ற பார்க்கணும். சரியா? இப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கூட்டி கழித்து பார்த்தாலுமே யாருமே நம்ம கூட வரப்போகிறதில்ல. கடைசியாக நம்ம தான் நம்ம வாழ்க்கையை தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கும். என்ன நம்மளுடைய தாட்டுக்கு நம்ம தான் பொறுப்பாகணும். இப்போ நம்மளுடைய தாட் அப்படி ஒரு தோல்வியாக நினச்சி, ஒரு இதை மோசமாக நினச்சி நம்ம கஷ்டப்படுறோன்னு வைங்களேன், அதனால் பாதிக்கப்படக்கூடியது நம்ம ஒரே ஆள் தான், மற்றவங்க யாரும் இல்லை. அதனால் எப்போவுமே நம்மளுடைய அடுத்தவங்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம வாழ்க்கையில் நடக்கணும். அடுத்தவங்களுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நுழைய விடக்கூடாது. அசர்ட்டிவாக இருந்து நம்மளுடைய தாட் பேட்டர்னை வந்து சரியாக கவனித்து அதில் வந்து நம்ம விடுபட முயற்சி செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய தாட், தப்பாக நினைக்கிற தாட் எப்படி நம்மளை அஃபெக்ட் ஆகுது, அது எப்படி வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை கொடுக்குறத பார்த்துருப்போம். இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை.